கொரிந்தியருக்கு எழுதின 10வது அதிகாரத்துக்குள்ளே வருகிறோம். கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை பவுல் இந்த வார்த்தைகளில் ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்ல வருகிறான்? அவங்களுக்கு ஏதோ தெரியல, அவங்களுக்கு தெரியாது இருக்கிற அந்த காரியம் அவசியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய காரியம். அதனால் நீங்கள் இவைகளை அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எவைகளை அறிந்திருக்க வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இப்போ 1லிருந்து 13 வரைக்கும் உள்ள இந்த வேத பகுதி, 10வது அதிகாரம் 1லிருந்து 13 வரைக்கும் உள்ள வேத பகுதியில் பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்களை எடுத்து இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள்கிட்ட பவுல் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். இப்போது கொரிந்தியர்கள் புறஜாதியார், அவங்க யூதர்கள் அல்ல. ஸோ யூதர்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவங்களுக்கு இயேசுவை பற்றி போதிக்கப்பட்டிருக்குது, ரட்சிப்பு சொல்லப்பட்டிருக்குது. அதுலேருந்து தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. யூதர்களுடைய வரலாறு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. யூதர்களுடைய வரலாறு பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தில் இருக்குது. இப்போது பழைய ஏற்பாட்டு வேதாகமம் அவங்களுக்கு அவ்வளோ பரிச்சயமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால பவுல் நீங்கள் இவைகளை அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம கையில் பழைய ஏற்பாடும் இருக்குது, புதிய ஏற்பாடும் இருந்தாலும் பழைய ஏற்பாடு கொஞ்சம் எல்லாருக்குமே அது அவ்வளோ ஃபெமிலியராக இருக்கிறது இல்லை. புதிய ஏற்பாடு நல்ல ஓரளவுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறது, நிறையா ஸ்டஃப் இருக்குதுன்னு சொல்லி அதை நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அதை பழைய ஏற்பாடே டீல் பண்ண மாட்டாங்க. அவங்க புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடை தொட்டாங்கன்னா சங்கீதம் அல்லது நீதிமொழிகள் தான், மற்றபடி மீதி எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே தான் இருப்பாங்க. இங்கே பவுல் புறஜாதியாராகிய கொரிந்தியருக்கு பேசும்போதே பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த சம்பவங்கள் இவங்களுக்கு எப்படி சம்பந்தப்படுது என்று சொல்லி ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போது பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஏறக்குறைய 4100 வருஷத்து சரித்திரம் அடங்கியிருக்கு. இப்போ ஆண்டவர் இதை ஒரு ஹிஸ்ட்ரி புக்காக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு, நம்ம ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எழுதி வச்சுருக்கிறாரு அப்படின்னு நினைத்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் அந்த ஹிஸ்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போது இந்த பழைய ஏற்பாடு நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்கிறத இந்த சின்ன வேத பகுதியில் இந்த 13 வசனத்தில் பவுல் ரொம்ப அழகாக வெளியே கொண்டு வரதை நம்ம பார்க்க முடியும். இப்போது அந்த 1வது வசனம் தொடர்ந்து நம்முடைய பிதாக்கள் எல்லாரும்னு ஆரம்பிக்கிறான். மறுபடியும் இங்கே யூதர்களுக்கு சொல்லும்போது நம்முடைய பிதாக்கள் எல்லாரும்னு சொன்னால் அர்த்தம் இருக்கு. புறஜாதியார அவங்கக்கிட்ட சொல்லும்போது யூதர்களுடைய பிதாக்கள்னு சொல்லியிருந்தா அர்த்தம் இருக்கும். ஆனால் கொரிந்தியருக்கு சொல்லும்போது என்னன்னு சொல்கிறா, நம்முடைய பிதாக்கள் நான் ஆரம்பிக்கிறேன். அது எப்படி அது சரியாக இருக்கும்? அவங்க தான் யூதர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பவுலினுடைய தியாலஜி படி, அவனுடைய டீச்சிங் படி, மாம்சத்தின்படி யூதனாக இருக்கிறவன் தான் யூதன்ற கட்டாயம் கிடையாது. விசுவாசத்தின்படி கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும்ன்றது தான் பவுலினுடைய போதனை. அதை கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26லேருந்து 29 வரைக்கும் உள்ள வசனங்களில் நாம் ஆபிரகாமை விசுவாசிக்கிறதுனால நாம் அவனுக்கு புத்திரராய் மாறுகிறோம் என்று சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் என்று சொல்லி சொந்தம் கொண்டாடி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற கண்மலையின் ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அப்படின்னு சொல்கிறத பார்க்கிறோம். இப்போ இங்கே சொல்லப்படுகிற இந்த சென்டென்சஸ் எல்லாமே எதை கவர் பண்ணுதுன்னு சொன்னால் 1500 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லுது.
1500 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், யாத்ராகம புஸ்தகத்திலேருந்து உபாகமம் புஸ்தகம் வரைக்கும் அந்த 4 புஸ்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 4 புஸ்தகங்களை பற்றி அதிகம் தெரியாமல் புதிய ஏற்பாடை படிக்கிறேன்னு சொல்லி படிக்கும்போது சரியாக புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. ஏன்னா எதை பற்றி ரெஃபர் பண்ணி பேசுகிறான்னே தெரியாமல் நம்ம இதை படிச்சுக்கிட்டு இருப்போம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற உறவு என்னன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு மறைந்திருக்குது, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு நிறைவேறுது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பிரிக்கவே முடியாது. இதை புரிந்து கொள்ளணும்னா அது தெரியாமல் இதை புரிந்து கொள்ள முடியாது. அதை தெரிந்து கொள்ளுகிறது அவசியம். ஏன்னா இனிமேல் வரப்போகிறது என்னன்னு அப்போ தான் விளங்கும். இப்போது பழைய ஏற்பாட்டில் பவுலின் காலத்துக்கு 1500 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை பவுல் யாத்ராகமத்திலேருந்து உபாகமம் வரைக்கும் சொல்லப்பட்டதை இங்கே சொல்லுகிறான். என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லுகிறான்? அவங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தை கடந்ததுலேருந்து, அதுக்கப்புறம் அவங்க மன்னா சாப்பிட்டதுலேருந்து, அப்புறம் அவங்க வழியில் தண்ணி குடித்தது வரைக்கும் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி வருகிறதை நம்ம பார்க்குறோம். இப்போது ஞான ஸ்நானம்ங்கிறது புதிய ஏற்பாட்டில் வர வார்த்தை, அதை கொண்டு போய் அதோட லிங்க் பண்ணுகிறாங்க. அதே மாதிரி இது ஞான போஜனம் அப்படின்னு சொல்லுகிறான். இங்கே ஆண்டவர் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த திருவிருந்து என்ற ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் இவன் அதை ஞான போஜனம்னு சொல்லி அன்னைக்கு அவங்க சாப்பிட்டதோடு அதை லிங்க் பண்ணி நமக்கு காண்பிக்கிறான். ஸோ மேகம் சமுத்திரம் அந்த அனுபவத்தை, மேகத்தை கீழே இருந்தாங்க, சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தாங்கன்ற அந்த அனுபவத்தை நம்மளை போலவே அவங்க ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னு ஒப்பிடுகிறான். அதே போல் அவங்க அப்பம் புசித்தாங்க, கண்மலையின் தண்ணீரை குடித்தாங்கன்னா அதை ஞான போஜனம் அப்படின்னு சொல்லி அதோட லிங்க் பண்ணுகிறான். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் மோசேயை ஆண்டவர் நீ இவங்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி மோசேக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறார், தண்டனை கொடுக்குறார். மோசேக்கு அந்த தண்டனையை கர்த்தர் ஏன் கொடுத்தாருன்னு பழைய ஏற்பாடு மட்டும் படித்தா புரியவே புரியாது. சின்ன தப்பு தான் பண்ணால் அந்த சின்ன தப்புக்கு கர்த்தர் அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறார். நாம் அதை எண்ணாகமம் 20ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். எண்ணாகமம் 20ஆவது அதிகாரம் 8-12 வரைக்கும், எண்ணாகமம் 20 8-12 வரைக்கும், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகி ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள்னு சொல்கிறார். நீனும் ஆரோனும் கோலை கையில் எடுத்துக்கங்க, ஆனால் என்ன செய்யணும்? பேசணும். கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். நீ இப்படி அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்த கோலை எடுத்தான். இது ஓகே. ஆனால் என்ன செய்தான்? மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், மிருகஜீவன்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இது பெரிய பனிஷ்மெண்ட். செஞ்ச காரியம் ஒரு ஓவர் சைட்டில் அல்லது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்த ஒரு குற்றம்னு சொல்ல முடியாது, ஒரு தவறு. பேசுன்னு சொன்னார், அடிச்சுட்டான். இப்போ இது ஏன் கர்த்தர் மோசேக்கு அவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? இந்த சிம்பிள் மிஸ்டேக்குக்கு போய் ஆண்டவர் ஏன் அப்படி பனிஷ் பண்ணணும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் கொரிந்தியருக்கு எழுதுகிற இந்த நிருபத்தில் தான் பவுல் அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறான். அந்த வசனம் முடியும் போது என்னன்னு முடியுது? அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி முடியுது.
ஸோ கண்மலைன்னு சொன்ன ஒரு பெரிய பாறை, அந்த பாறையில் நீ போய் பேசுன்னு சொன்னார். இவன் போய் அடிச்சிட்டான். அவன் அடித்த 2 தடவை அடித்தான். அடித்ததுனால ஆண்டவர் கோவம் வந்து, ஆண்டவர் நீ உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாருன்னு சொன்னால், அந்த கண்மலை கிறிஸ்து என்று சொல்லி பவுல் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஏன் கிறிஸ்துனா என்ன, அதனுடைய ஸ்பெஷாலிட்டினா என்னன்னு பார்க்கணும்னு சொன்னால், யாத்ராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனம், யாத்ராகமம் 17:6, அங்கே ஒரு கண்மலை வருது. அந்த கண்மலை அடிக்க சொன்னார். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஸோ இப்போ கண்மலையின் மேலே கர்த்தர் நின்றார். அவன் அந்த கண்மலையை அடித்தான், தண்ணீர் புறப்பட்டு வந்தான். 2வது இன்ஸ்டன்ஸு எண்ணாகமத்தில் வருது. இங்கே வரும்போது கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்கிறார் ஸ்பெசிஃபிக்காக. ஆனால் அடிச்சிட்டான். இப்போது பேசுன்னு சொல்லியும் அடித்ததுனால கண்மலையை 2 தடவை அடிக்கிறதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அந்த கண்மலை கிறிஸ்துவான். கிறிஸ்து ஒரு தடவை தான் பாடுபடணும், கிறிஸ்துவை 2 தடவை அடிக்க முடியாது. இப்போது ஒரு தடவை என்னுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து இது பண்ணலாம், பாடுபட்டு அவர் மறிக்கலாம். அதை அனுபவித்த பின்னால் நான் மறுபடியும் தப்பு பண்ணி மறுபடியும் கர்த்தர் எனக்காக பாடுபடணுன்ற மாதிரி நான் ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னால், அதை தேவன் அனுமதிக்கிறதே இல்லை. அது கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப சீரியஸான ஒரு காரியம். கிறிஸ்துவை ஒரே ஒரு முறை தான் அடிக்க முடியும் என்கிறது ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கை கர்த்தர் எப்படி பார்த்தார். அது தப்பு செய்தது மோசேயாவே இருந்தாலும் சரி, தேவன் அவனை நீ வாக்கு பண்ண தேசத்துக்குள்ளே போகிறது இல்லைன்னு சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். ஸோ கண்மலையாகிய கிறிஸ்துவை 2வது தரம் அடிக்கிறது பார்க்கறதுக்கு சாதாரண காரியம் மாதிரி தெரியலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மன்னிக்க முடியாத பெரிய அஃபென்ஸ் ஆயிருக்கு. ஸோ பேக் ஸ்லைட் ஆகிறதுன்னு இருக்குது பாருங்கள், மறுபடியும் பாவங்களுக்காக கர்த்தர் முன்னாடி போய் நிற்கிறது, அது கர்த்தர் ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணுறார். மோசேக்கே அந்த கெதினா மற்ற யாருமே நிற்க முடியாதுங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஸோ பழைய ஏற்பாட்டில் வெளிப்படாத காரியம் இங்கே புதிய ஏற்பாட்டில் பவுல் இந்த வார்த்தையை சொல்கிறதுனால, அந்த கண்மலை கிறிஸ்துன்னு சொல்கிற அந்த வார்த்தையினால தான் நமக்கு விளங்குது. இப்போ தொடர்ந்து போனோம்னு சொன்னால் 5வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 10:5, அப்படி இருந்தும்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் இப்படி ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்து ஞானஸ்நானம் பெற்று அவங்க ஞான போஜனம் பெற்று அந்த ஐக்கியத்தில் இருந்தும் அப்படிங்கிறது தான் அப்படி இருந்தும் அவர்களில் அநேகம் பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. இப்போ இந்த அசோசியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கிறது, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றோம், நம்ம எல்லாரும் அந்த ஞான போஜனம் பங்கு பெறுகிறோம், நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால எந்த விதமான உறுதி இல்லையா? அது கூட அவர் வேற ஒரு காரியம் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன அவங்கக்கிட்ட இல்லாமல் போகுது. அப்படி இருந்தும் அவர்களில் அநேகம் பேரிடத்தில் தேவன் பிரியமாயில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கு. திருஷ்டாந்தம்னா ஒரு காரியத்தை நல்லா புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்படுகிற ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனாக இதுதான் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி திருஷ்டாந்தப்படுத்துறது. இப்போது சரித்திரத்தில் ஒரு பெரும் சம்பவம் நடக்குது. ஒருத்தர் 2 பேர் சாகலை. எவ்வளோ பேர் சாகுறாங்க? புருஷர்கள் 6 லட்சம் புருஷர்கள்னு சொல்லியிருக்கு. அவங்க கூட சேர்ந்த மனைவிகள், அவங்க கூட இருந்த அந்நியர்கள் எல்லாரையும் நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் சரி 15 லட்சத்துக்கு குறையாமல் இருக்கணும். 2 பேர் தான் அந்த சந்ததியில் உள்ளே போகிறாங்க. அப்போ 15 லட்சத்தில் 14,99,998 பேர் மடிந்து போகிறாங்க. ஸோ இத்தனை லட்சம் பேர் மடிந்து போகிற ஒரு சம்பவத்தை காமிச்சு அது உங்களுக்கு திருஷ்டாந்தமாக இருக்குது. கவனிச்சிக்கங்க.
அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க, அவங்க எல்லாருமே அந்த ஐக்கியத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க, ஞான போஜனம் பெற்று அந்த ஐக்கியத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னென்ன செஞ்சாங்க அதை தான் அடுத்து பட்டியல் வரப்போகுது. அதையெல்லாம் நாம் செய்யாதபடிக்கு, நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு அந்த சம்பவங்கள் நடந்ததும் அவைகள் நமக்கு ரெக்கார்டு பண்ணப்பட்டதும் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ யூதா சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான் தன்னுடைய நிருபத்தில் 5வது வசனத்தில், யூதா 5ல், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஸோ அவர் செய்ய வேண்டியதை செய்கிறாரு, அதுக்கு மீறியும் உடன்பட மாட்டேன், நாங்கள் ஒத்து வர மாட்டோம்னு சொல்லி இருக்கிறவங்கள அவர் கேர் பண்ணுறதே கிடையாது. என்னப்பா 2 பேர் தானே, மீதி இவ்வளோ பேரை நம்ம அழிக்க போகிறோமான்றதை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. அவர் அப்படி அழிக்கிறது இவன். எனவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் தம்ம ஜனத்தை எகிப்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். இப்போ இவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ் என்ன? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 10:7, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுந்திருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். கொரிந்து பட்டணம் விக்கிரகத்தினால நிரம்பி இருந்த பட்டணம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே இருக்கிற தேவதையின் பேர் என்ன? வீனஸ். வீனஸ் என்கிற தேவதையின் பேர் அடிப்படையில் தான் கொரிந்து பட்டணத்தினுடைய எல்லா காரியங்களுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே விக்கிரக ஆராதனைன்றது ரொம்ப சர்வசாதாரணமான. இப்போ அதுலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரிலேட்டிவ்ஸ், இவங்களுக்கு அக்வைண்டன்ஸ் எல்லாரும் எதில் இருப்பாங்க? அதில் தான் இருப்பாங்க. இப்போ அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க லைஃப்பில் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த விக்கிரக ஆராதனை அவங்க பார்வையில் சீரியஸான தேவன் பார்வையில் சீரியஸான விஷயங்கிறது இவங்களுக்கு தெரியும்னா அன்னைக்கு நடந்ததை காண்பிக்கிறான். இதுலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ என்ன, சிவந்த சமுத்திரம் வழியாக நடந்து வந்து சீனாய் மலைக்கே வந்தாச்சு. சீனாய் மலையில் ஒரு பெரிய சம்பவத்தை கர்த்தர் நிகழ்த்தி காட்டுறார். என்ன அந்த பெரிய சம்பவம்? தேவன் நேரடியாக இறங்கி வந்து அத்தனை லட்சம் பேர் இடத்துல தேவன் நேரடியாக பேசுகிறார். சரித்திரத்தில் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது. எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. மொத்த பேருக்கு அவருடைய சத்தம் கேட்குது, மொத்த பேரும் அவருடைய மகிமையை பார்க்குறாங்க. அதை பார்த்து தாக்கு பிடிக்க முடியாமல் பயந்து போய் பின்வாங்கி போய், மோசே தேவன் எங்கிட்ட பேசினா நாங்கள் செத்து போயிடுவோம், நீ போய் கேட்டுட்டு வா, நாங்கள் எங்களால் முடியாதுன்னு சொல்லி அவங்க வாயினால் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மோசே மலை மேலே ஏறி போயிருக்கான். 40 நாள் ஆயிருக்கு, 1.5 மாதம். 1.5 மாதம் கழித்து மோசே ஏறி போனால் எத்தனை நாளில் திரும்பி வருவேன்னு சொல்லலை. ஸோ 1 வாரம் 10 நாள் பார்க்கலாம், 15 நாள் 20 நாள் 1 மாதம் 1.5 மாதம் போனோடனே மோசேக்கு என்னவோ ஆகிப்போச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மோசேக்கு என்னவோ ஆகிப்போச்சுன்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கேயே அந்த மலை அடிவாரத்திலேயே இன்னும் புகஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் இவங்க கண்ணுக்கு அக்கினியும் ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் தெரியுது. 3 வேளையும் இன்னும் மண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க செஞ்ச காரியம் என்னது? யாத்ராகமம் 32வது அதிகாரம், யாத்ராகமம் 32 1-6 வரைக்கும். யாத்ராகமம் 32 1-6 வரைக்கும். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆகையால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணு என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதில் இருக்க பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றால், ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோன் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு
கர்த்தருக்கு பண்டிகை. நாளைக்கு இந்த கண்ணுக்குட்டிக்கு பண்டிகைன்னு சொல்ல, மலை மேலே அந்த இது எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுல்ல, நாளைக்கு யாருக்கு பண்டிகை? கர்த்தருக்கு பண்டிகை. யாருக்கு முன்னாடி? அந்த கண்ணுக்குட்டி முன்னாடி கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னானா. ஸோ நெக்ஸ்ட் டே பண்டிகை கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க? அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை ஈட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் அப்படின்னு. இதை தான் பவுல் அப்படியே வேர்ட் டு வேர்ட் அங்கே கோட் பண்ணுகிறான். அவங்க புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவங்க என்ன ஆனாங்க? விக்கிரக ஆராதனைக்காரரானாங்க. நீங்கள் அவங்கள மாதிரி விக்கிரக ஆராதனைக்காரரா ஆயிடாதீங்க. அவங்களுக்கு அந்த மகிமையின் காட்சியும் அந்த குரலும் கேட்டு 45 நாள் கூட ஆகலை, இப்போ வேறு தெய்வங்களை தங்களுக்கு உண்டு பண்ணுகிற துணிச்சல் வந்துருச்சு. ஸோ அப்படி கூட ஆகுமா, அப்படி கூட செய்வாங்களான்னா செஞ்சவங்க இருக்கிறாங்க, பார்த்துக்கங்க. உங்களுக்கும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அவங்க விக்கிரக ஆராதனைக்காரரானது போல் நீங்கள் ஒரு நாளும் விக்கிரகங்களோட இணைகிறவர்களா காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்களா இருந்துடாதீங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது காரியம் என்னது? 10வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னா, இவங்க இப்போ இது ஆரம்ப ஸ்டேஜ், சீனாய் மலைக்கிட்ட இருந்த ஸ்டேஜ். சீனாய் மலையிலேருந்து வந்து 40 வருஷம் வனாந்திர பாதையெல்லாம் சுற்றி கித்தி முடித்து ஃபைனலாக உள்ளே என்ட்ராக போகிறாங்க. அந்த ஸ்டேஜில் முந்தின தலைமுறையெல்லாம் செத்து போச்சு. இது 2வது தலைமுறை. இந்த தலைமுறை இவங்களுக்கு தான் ப்ராமிஸ் பண்ணப்பட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது மோவாப் என்கிற அந்த ஜாதியாருக்கு பக்கத்தில் இவங்க கேம்ப் பண்ணியிருக்கிறாங்க. மோவாபியரின் ராஜாவாகிய பாலாக் பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு வந்து சபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். சபிக்க முடியல. பிலேயாம் அதுக்கு பதிலாக கவுண்டர் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அந்த ஜனம் தனித்து இருக்கிற ஜனம், அது கர்த்தருக்கு முன்னால் இப்படி நிற்கிது. அதனால் நீ என்ன செய்யலாம்? அவங்கள போய் கெடுத்தேன்னா கர்த்தர் அவங்கள விட்டு விலகிடுவாருன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். பிலேயாமின் ஆலோசனைப்படி இவங்களும் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? தங்களுடைய பெண் பிள்ளைகளை அவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி வேசித்தனம் நடக்குது. வேசித்தனம் பண்ணி அதனால் தங்கள் தெய்வங்கள் பக்கமாக அவங்கள திருப்புறாங்க. கர்த்தருக்கு கோபம் உண்டாகுது. இந்த 23,000 பேர்னு பவுல் சொல்கிறான் பாருங்க, இவங்க யாரும் முந்தின ஜெனரேஷன் கிடையாது. அதை தான் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். முந்தின ஜெனரேஷன் கண்டம், அவங்க வனாந்திரத்தில் சாக தான் போகிறாங்கன்னு முடிவாயிடுச்சு. யாரும் உள்ளே போகிறதில்ல. இவங்க உள்ளே போகிறதுக்கு ப்ராமிஸ் உள்ளவங்க, உள்ளே போயிருக்க வேண்டியவங்க, ஆனால் வேசித்தனம் பண்ணாங்க. அதனால் ஒரே நாளில் விழுகிறாங்க. எண்ணாகமம் 25வது அதிகாரம் முதல் 9 வசனத்தில் இந்த சம்பவம் இருக்கிறத பார்க்குறோம். எண்ணாகமம் 25 1லேருந்து 9 வரைக்கும். இஸ்ரவேலர் சீத்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் பூசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். இதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டி அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பெயரை பற்றி கொண்டு உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாக ஆரோனின் குமாரனான எலேயசரின் மகன் பெனகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனுஷன் வேசித்தனம் பண்ணும் அறையில் அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனுஷனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போகத்தக்கதாக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. இந்த வாதையினால் செத்தவங்க 24,000 பேர்னு சொல்லுங்க. பவுல் 23,000 பேர்னு சொல்லுகிறான். ஆக்சுவலாக இங்கே சொன்னது 24,000 பேர். ஒரே நாளில் இவங்க எல்லாருமே உள்ளே போயிருக்க வேண்டியது.
செய்த தப்பு என்னது? வேசித்தனம் பண்ணாங்க. ஸோ அங்கே விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, இங்கே வேசித்தனம் பண்ணுறாங்க. மூணாவது காரியம் என்ன சொல்லுகிறான்? 10வது அதிகாரம் 9வது வசனத்தில், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. இப்போ இந்த 24,000 பேர் செத்து போயிட்டாங்க, இதில் இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னொன்னே இவனுங்களுக்கு இவனுங்க வனாந்திரத்தில் சாக போகிறாங்க, இனிமேல் உள்ளே போக போகிறதில்ல, அதெல்லாம் டிசைட் ஆகின உடனே அதை தாங்க முடியல அவங்களுக்கு, அடிக்கடி ரிவோல்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ரிவோல்ட் என்னன்னு சொன்னால், மோசேயினுடைய தலைமைக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க. நம்ம எண்ணாகமம் 21வது அதிகாரம் 5-6 வசனங்களில் பார்க்குறோம். எண்ணாகம் 21:5-6, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை எகிப்து தேசத்துலேருந்து வர பண்ணினது என்ன? சாகும்படிலாம் வர பண்ணல, நாங்கள் செத்து போவோம்னு சொன்னதுனால நீ சொன்ன மாதிரியே செத்து போடான்னு தான் ஆண்டவர் விட்டார். ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறாங்க? எங்களை சாவு பண்ணுறதுக்காக கொண்டு வந்தியேன்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களை வர பண்ணி தானே, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்குது. எது? தூதர்கள் உண்ணும் உணவு இவங்களுக்கு கொடுத்தா அது அற்பமான உணவாக, அது இவங்க மனசுக்கு வெறுப்பாக இருக்குதான். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இதை கோட் பண்ணி தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்துன்னு சொல்லி. அவங்க ஆக்சுவலாக மோசேக்கு விரோதமாக பேசுனாங்க, தேவனுடைய அந்த அத்தாரிட்டிக்கு விரோதமாக பேசுகிறாங்க. பவுல் சொல்லும்போது சொன்னால் அவங்க கிறிஸ்துவை பரீட்சை பார்த்துன்னு சொல்லி. ஸோ கொள்ளிவாய் சர்ப்பங்களால் அழிஞ்சாங்க. 10வது அதிகாரம் 10வது வசனத்தில், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள்னு இருக்கு. சங்காரக்காரன் மேட்ரு எங்கே நடந்தது? கடைசி வாத எகிப்தில். ஸோ அங்கே நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது எகிப்தியரின் தலைச்சம்பிள்ளைங்கள் தான் செத்து போனாங்கன்னு படிக்கிறோம். இஸ்ரவேலுடைய எல்லார் வீட்லேயும் பஸ்கா அந்த இது இருக்கு, பெருன ஆட்டினுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்குது, சங்காரக்காரன் உள்ளே வரலன்னு. ஆனால் இங்கே சொல்லியிருக்குது, சில அந்த வார்த்தையை சீரியஸாக எடுத்துக்கல, கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறானுங்க. இவங்களையும் சிலர் சங்காரக்காரனாலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்க. ஸோ இவங்க முறுமுறுத்தாங்க, கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது, கர்த்தருக்கு விரோதமான இந்த காரியங்கள்லாம் ஈடுபடும் போது, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் சரி, மற்ற காரியங்கள்லாம் ஈடுபட்டு இந்த ஐக்கியமெல்லாம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் கர்த்தர்கிட்டேருந்து இவங்களை காப்பாற்றாது. அவர் தான் ரட்சித்து கொண்டு வரார், கொண்டு வந்து விசுவாசியாதவர்கள் அவர் என்ன செய்கிறார்? அழிக்கிறார். இந்த சம்பவம் நடந்து ஏறிடுச்சு, அது திருஷ்டாந்தமாக இருக்குது. இப்போது அதை பவுல் அவங்களுக்கு நினைப்பூட்டி, இதை நீங்கள் அறியாதிருக்க நான் எனக்கு பிரியமில்லை, நீங்கள் இதை அறிந்திருக்கணும். ஏன்? 11வது வசனம் 10-11, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டா, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்குது. நடந்தது மட்டும் இல்லை, நடந்தது அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். 1500 வருஷம் கழித்து அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு 3500 வருஷத்துக்கு முன்னால் அது நடந்துச்சு. 3500 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது நமக்கு எந்த வகையில் ரிலேட்டட்னு சொன்னால், அதை செய்த அதே தேவன் முன்னால் தான் நாம் இன்னைக்கு நிற்கிறோம். அதை செய்த அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் அதையே இன்னைக்கும் செய்வார். அதனால் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு. இப்போ பழைய ஏற்பாடு படிக்கணுமா வேணாமா? படிக்கணும், ரொம்ப சின்சியராக படிக்கணும். ஏன்னா தேவன் அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தார், ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார், தன்னை அதில் வெளிப்படுத்துகிறார்.
இப்போ நம்ம புதிய ஏற்பாடு படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். இப்போ ஆதியாகமம் படிச்சுக்கிட்டே வந்தோம், ரொம்ப அதே படித்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி போகுதுன்னு சொல்லி நம்ம நிருபங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறோம். ஏன்னா அது நமக்கு இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி. அப்படியெல்லாம் கிடையாது. பைபிளில் இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். யாத்ராகமும், எண்ணாகமும், லேவியராகமும், உபாகமும் தெரியலன்னா இந்த கொரிந்தியர்கள் எழுதுனது என்னன்னு தெரியவே தெரியாது. ஸோ இவன் சொல்கிற இந்த ஒவ்வொரு சென்டென்ஸும் 4 சென்டென்ஸும் 4 வேறு வேறு பகுதிகளில் நடந்தது, வேறு வேறு சூழ்நிலைகளில் நடந்தது. ஸோ அந்த பேக்ரவுண்டோடு இது தெரிஞ்சால் தான் நமக்கு அதனுடைய வெயிட்டேஜ் என்னன்னு தெரியும். ஸோ இது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. 12வது வசனம், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். இதுதான் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். யார் வேணும்னாலும் விழுந்து போகலாம், நான் விழவே மாட்டேன்னு யாருமே சொல்லக்கூடாது. சிலர் இப்படி போதிக்கிறாங்க, ஒன்ஸ் சேவ்ட் இஸ் சேவ்ட் ஃபார் எவர்னு சொல்லி. சால்வேஷன் இஸ் ஃபார் எவர். அது ஒரு நாள் நீங்கள் யூ கேனாட் லூஸ் யுவர் சால்வேஷன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் இந்த வார்த்தை வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சந்தோஷமாக இருங்க, இனிமேல் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். நிற்கிறேன்னு நினைக்கிறவன் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பாசிபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ எனக்கு 57 வயசு ஆச்சு, நான் 56 வருஷமாக நடக்கிறேன். எவ்வளோ சர்வீஸில் 56 வருஷமாக நடக்கிறதுனால நான் இடறவே மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இடராமல் பார்த்து நடக்க பழகி கொண்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக நடக்க நான் பழகி கொண்டேன். நான் இடறவே மாட்டேன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி தான் விசுவாச வாழ்க்கையிலையும் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருந்தாலும் சரி, எவ்வளவு மூத்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் கர்த்தரோட அந்யோன்யமான ஒரு உறவு இருந்திருந்தாலும் சரி, யார் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் விழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு விழாதபடிக்கு என்ன செய்யணுமா, எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ 13வது வசனத்தில் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், இந்த சோதனை என்கிற வார்த்தை இங்கே வருது. நம்ம சோதனை 3 வார்த்தைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன வார்த்தைகள்? ட்ரையல், டெஸ்ட், டெம்ப்ட். ஸோ இந்த டெம்ப்ட்ன்ற வார்த்தை சோதிக்கிறது, அந்த டெம்ப்டேஷன் கொண்டு வர்றது பிசாசு செய்கிற வேலை. தேவன் ஒரு நாளும் செய்கிறது இல்லை, நீங்களும் தேவனை சோதிக்க முடியாது. ஆனால் ட்ரையல் அண்ட் டெஸ்ட் இது ரெண்டுமே தேவன் செய்கிற காரியங்க. அவர் ட்ரையலும் பண்ணுகிறார், டெஸ்ட்டும் பண்ணுகிறார். ஸோ இங்கே வர்ற சோதனைன்ற வார்த்தை அந்த ட்ரையல் பற்றி பேசுகிற வார்த்தை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். நீங்கள் டெம்ப்டேஷனை இங்கே கொண்டு வந்துக்கிட்டு அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நான் இந்த போராடுறேன், இதுலேருந்து என்னுடைய திராணிக்கு மிஞ்சி இந்த டெம்ப்டேஷன் இருக்குது, அந்த டெம்ப்டேஷனே கிடையாதுங்க. டெம்ப்டேஷன் எப்படி வருது? அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சை இருந்தால் தான் சோதனை வரும், அது வேறு, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஆனால் டெஸ்ட்டும் ட்ரையலும் அவசியம். தேவன் நம்மை டெஸ்ட் பண்ணி ட்ரையலுக்குள்ளே உட்படுத்தி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே டெஸ்ட்டோ ட்ரையலோ ஏற்படும் போது தாங்க முடியாததுன்னு அலறக்கூடாது. தாங்க முடியாத அவர் செய்கிறதில்லை. இப்போ யோபுவுக்கு கொடுத்த டெஸ்ட்டு, அந்த ட்ரையலு கேட்குறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது இல்லையா? யோசித்து பாருங்கள், 10 பிள்ளைங்களுடைய சவப்பெட்டி ஒரே ஸ்ட்ரெச்சாக வச்சு நீங்கள் அங்கே 10 பிள்ளைங்களையும் ஒன்றா கொண்டு போய் அடக்கம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். அவன் அதை ஃபேஸ் பண்ணுறான். யோபுவால் அதை தாங்க முடியும்னு தெரிஞ்சு தான் தேவன் அதை கொடுக்குறார். தாங்க முடியாததை நமக்கு ஒரு நாளும் தேவன் கொடுக்க மாட்டான். உங்கள் கெப்பாசிட்டி வேறு, என் கெப்பாசிட்டி வேறு. ஸோ உங்களுக்கு வருகிற ட்ரையல் வேறு மாதிரி இருக்கும், எனக்கு வருகிற டெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் டெஸ்ட் பண்ணுறார். அதே டைமில் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கும் வழி வச்சிருக்கிறார். தப்பி போகும் போக்கையும் அவர் வைத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர்.
ஸோ இந்த ட்ரையல்லாம் வரும்போது ஐயோ அப்பான்னு அலறக்கூடாது. ஸோ இந்த 13 வசனத்தில் ஹிஸ்ட்ரியை காண்பிச்சு அது நம்ம எப்படி பயந்து ஜீவிக்கணும், இந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறாருங்கிறத காண்பிச்சு அந்த மாதிரி தேவனை நம்ம டீல் பண்ணுறோம். அதனால் கேர்ஃபுல்னு சொல்லி நமக்கு சொல்லி விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறத பார்க்கணும். இப்போ 14வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் அப்படியே 8வது அதிகாரத்தினுடைய கண்டினியூவேஷன். 8வது அதிகாரம் எதை பற்றி பேசினாப்புல? 8வது அதிகாரம் விக்கிரக ஆராதனையை பற்றி பேசினான். விக்கிரக ஆராதனை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே என்னன்னு சொல்லி ஆரம்பித்தான், இதை பற்றின அறிவு உங்களுக்கு உண்டு, அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும், அன்பு பக்தி விருத்தி உண்டு பண்ணும்னு சொல்லி விக்கிரகத்துக்கு படைத்தவைகளை குறித்து உங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி ஆரம்பித்து அதை கொண்டு வந்து முடித்தது 13 வசனங்களில் ஒரு போதனை முடிஞ்சது. இப்போ அதனுடைய கண்டினியூஷனாக இந்த 10வது அதிகாரம் கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த 14வது வசனத்தில் இருந்து ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு. அவங்களுக்கு இருந்த மெயின் ப்ராப்ளமே விக்கிரக ஆராதனை தான். அந்த வீனஸ் என்கிற தேவதையினுடைய வழிபாட்டில் மொத்த சமுதாயமே மூழ்கி போயிருக்கிறதுனால, அதுலேருந்து ரட்சிக்கப்பட்ட இவங்க அது மத்தியிலேயே இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸு சமுதாயத்தில் அதிகம். எங்கே திரும்பினாலும் அதை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஃபேஸ் பண்ணும்போது விக்கிரக ஆராதனை லேசாக எடுத்துக்காதீங்க, அதுக்கு விலகி ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இன்னொரு காரியத்தை குறித்து கூட விலகி ஓடுங்கன்னு சொன்னான், ஞாபகம் இருக்கா? 6வது அதிகாரத்தில் எதுக்கு விலகி ஓடுங்கன்னு சொன்னான்? வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி 6:18 சொல்கிறதை பார்க்கிறோம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும், வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான்னு 6:18 சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே 10வது அதிகாரத்தில் இன்னொரு காரியத்துக்கு விலகி ஓடுங்கள்ங்கிறான். இது எதுக்கு? விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இப்போ இந்த விக்கிரக ஆராதனை பற்றி பேசும்போது 15லேருந்து 18 வரைக்கும் சொல்லும்போது ஒரு ஒரு வழிபாட்டில் அந்த தெய்வத்துக்கு முன்னால் போய் நாம் நின்று அந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டில் நாம் ஈடுபடுகிறோம்னா அந்த தெய்வத்தோடு நாம் ஐக்கியப்படுகிறோம் என்கிறதை காண்பிக்கிறான். 15லேருந்து 18 வரைக்கும் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். இப்போது நம்ம எடுக்கிற இந்த திருவிருந்தை பற்றி சொல்லுகிறான். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். இப்போ இது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது, இவங்க மத்தியில் நடக்கிறது, கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் நடக்கிறது. அப்படியே யூதர்கள் மத்தியில் நடக்கிறதையும் சேர்த்து காண்பிக்கிறான். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே ஐக்கியமாய் இருக்கிறார். இப்போ கிறிஸ்டியன்ஸ் பலியிடலை, யூதர்கள் இன்னும் பலியிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதோட சேர்த்து காண்பிக்கிறான். நாம் இந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம். நாம் இதில் பங்கு பெறும்போதே யார் கூட ஐக்கியமாக இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரத்தோடையும் அவருடைய இரத்தத்தோடையும் ஐக்கியமாக இருக்கிறோம். யூதர்கள் பலியிடுறாங்க, அவங்க பலிபீடத்தோட ஐக்கியமாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழிபாடுன்னு வரும்போது அந்த தெய்வத்தோட அது ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு காரியமாக, ஏதோ செஞ்சுட்டு நான் விலகி வர்றேன்னு இல்லை, அந்த தெய்வத்தோட நான் ஐக்கியம் கொள்ளுகிறதா இருக்கு. இப்போ ஏற்கனவே விக்கிரகம் ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறான்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 8வது அதிகாரத்தில் சொன்னது என்னது? விக்கிரகம் ஒரு பெரிய காரியமே கிடையாது, நீ அதை சாப்பிட்டாலும் உனக்கு ஒன்றும் கிடையாது, சாப்பிடனாலும் உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு தான் பேசினான். ஆனால் ஏன் சாப்பிடக்கூடாது? உன்னுடைய பலம் மற்றவனுடைய பலவீனத்துக்கு
இடையூறாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. அதனால் நீ சாப்பிடாத. விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவனுக்கு நீ போய் விக்கிரக கோயிலில் உட்காந்து சாப்பிட்றது அவன் பார்த்தான்னா, ஓ நம்மளும் சாப்பிடலாம் போலேன்னு அவன் நினைக்கக்கூடாது. அதுக்காக நீ சாப்பிடாத அப்படின்னு தான் சொல்லி முடித்ததை நம்ம பார்த்தோம். ஸோ விக்கிரகம் ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லி அங்கே சொல்லியாச்சு. இப்போ இங்கே வரும்போது 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் இப்படி இருக்க, விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அப்படி சொல்லலேன்னு அர்த்தம் இல்லையா? விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ. எந்த பலியினால் நீங்கள் போய் லிங்க் ஆகுறீங்களோ அந்த தெய்வத்தோடு நீங்கள் ஐக்கியமாகறீங்கன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இப்போ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை பற்றி சொல்லும்போது, அப்படின்னா விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் அதுக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நெகட்டிவ் ஆன்சர் வருது, இல்லை. ஆனால் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னால், அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். விக்கிரகம் ஒரு பொருள் என்றோ அதுக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றோ நான் சொல்லலை. ஆனால் அஞ்ஞானிகள் பலியிடுகிறது தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடைய ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா? அவர் நம்மிலும் அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். இதில் முக்கியமான கான்ட்ரவர்ஷியல் டாபிக் இருக்குது. என்ன முக்கியமான கான்ட்ரவர்சி இருக்குது? இப்படி தான் பேய்ன்னு சொல்லி மாட்டிக்கிட்டார். யார்? நம்ம ஊர் பிரபலம். அப்புறம் மன்னிப்பே கேட்டார் டிவியில், இல்லை? அவங்க தெய்வம்னு நம்புகிறத நம்ம பேயின்னு சொன்னால் அது அவங்களுடைய மத உணர்வை புண்படுத்துகிறதா ஆகும். நம்மளுடைய மத உணர்வை யாராவது புண்படுத்துனா நமக்கும் கூட தாங்க முடியாது இல்லையா? சிமிலர், அது அப்படி தான் ஆகும். இப்போ பவுல் தெளிவாக சொல்லுகிறான், விக்கிரகங்களுக்கு பலியிடுகிறவர்கள் தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுறாங்கன்னு சொல்லுகிறேன்னு பவுல் சொல்லுகிறான். இப்போது நம்ம ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றதை புரிந்து கொள்ளணும், வேதம் என்ன போதிக்குதுங்கிறத புரிந்து கொள்ளணும். பொதுவான அறிவு என்னன்னு சொன்னால், பொதுவாக நினைக்கிறது என்னன்னு சொன்னால், தெய்வம் என்கிற ஒரு சக்தி இருக்குது, நம்மை மிஞ்சின நமக்கு மேலான ஒரு சக்தி இருக்குது. நாத்திகர்கள் தவிர மற்ற அனைவருமே இதை ஒப்புக்கொள்வாங்க. அவங்க எந்த மதத்தை சேர்ந்தாலும் என்னென்னு ஒப்புக்கொள்வாங்க? தெய்வம்னு ஒரு சக்தி இருக்குது, அது நம்மை மிஞ்சின ஒரு சக்தி, நமக்கு மேலான சக்தி. ஆனால் வெவ்வேறு மதத்தவர் வெவ்வேறு பேரில் அந்த தெய்வனை வழிபடுறாங்க. அதனால் அவங்க கொடுக்குற சொல்யூஷன் என்னன்னு சொன்னால், தெய்வம் ஒன்று தான், ஆனால் அதே தெய்வத்தை இவங்க வேறு பேரில் கும்பிடுறாங்க, அவங்க வேறு பேரில் கும்பிடுறாங்க, அவங்க வேறு பேரில் கும்பிடுறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு பொதுவாக நம்பப்படுது. அப்போது பேய் பிசாசு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், இதுக்கும் அதுக்கும் அவங்க ஒரு சின்ன இது வச்சுருக்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கிறாங்க. எப்படி? தெய்வம்னா என்னது? தெய்வம்ங்கிறது ஒரு நல்ல சக்தி. பேய்னா என்னது? அது தீய சக்தி. இந்த நல்ல சக்திக்கு அது ஆப்போசிட்டான ஒன்று, அது தீய சக்தி. இந்த தெய்வம் என்ன கொடுக்கும்? செத்து போன அப்புறம் இந்த தெய்வம் என்ன கொடுக்கும்? இந்த தெய்வத்தை நம்பி இருந்தீங்கன்னா இந்த செத்து போன அப்புறம் அந்த தெய்வம் என்ன கொடுக்கும்? சொர்க்கம் கொடுக்கும். செத்து போன அப்புறம் சொர்க்கத்துக்கு போவோங்கிறது தான் அவங்க ஆசையே. எல்லா மதமும் அப்படி தான் போதிக்குது, சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லி. இப்போ தெய்வம் சொர்க்கத்தை கொடுக்கும், பேய் என்ன கொடுக்கும்? நரகத்தில் போட்டு உன்னை எண்ணெயில் வாட்டி எடுக்கும். அவர் தான் அங்கே வந்து இது என்ன சொல்கிறது, வார்டன், அந்த ஹாஸ்டலுக்கே வார்டன் அவர் தான். ஸோ எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டு நிர்ணயிக்கிறது அவர் தான். எல்லா திரைப்படங்கள்லையும் நீங்கள் அதை பார்க்கலாம், எல்லா கதை புஸ்தகங்கள்லையும் அதை பார்க்கலாம். எல்லாருடைய பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் என்னது?
தெய்வங்கிறது நல்ல சக்தி, பேய்ங்கிறது தீய சக்தி. தெய்வம் சொர்க்கத்தை கொடுக்கிறார், பேய் என்ன கொடுக்குது? நரகத்தில் உன்னை போட்டு வாட்டுன்னு வாட்ட போகுது. ஸோ இப்படி பொதுவாக நம்பப்பட்டா கூட வேதம் இதை என்ன சொல்லுது? தேவன் என்கிறவர் வெறும் பெரிய சக்தின்றது இல்லை, அவர் தான் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர். இந்த தேவன் என்கிறவர் வெறும் நல்ல சக்தின்றது மட்டும் இல்லை, அவர் அதாவது ஈடு இணையே இல்லாத ஒப்பில்லாத ஒரு நபர். அவருக்கு நீங்கள் எதையுமே பக்கத்தில் கூட கொண்டு வர முடியாது. இதுதான் பைபிளுடைய கிளைம். பைபிள் சொல்கிற தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம், காம்ப்ரமைஸே கிடையாது. அவர் தான் சிருஷ்டிகர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லைங்கிறது தான் பைபிள் காண்பிக்கிற தெய்வம். பேய் பிசாசை பற்றி வேதம் என்ன சொல்லுது? அது வெறும் தீய சக்தின்னு சொல்லலை. ஆக்சுவலாக தேவ தூதர்களில் பிரதானமானவனாக இருந்த ஒருத்தன் தன்னை தெய்வத்துக்கு சமமாக ஆக்கணும் என்று சொல்லி முயன்றதுனால அவனை தேவன் பனிஷ் பண்ணி கீழே தள்ளிட்டாரு. இதை நம்ம எசேக்கியேலில் வாசிக்கிறோம், ஏசாயா 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கீழே தள்ளிட்டாரு. அவன் விழும்போது தனி இண்டிவிஜுவலாக அவன் வரல. தூதர்கள் கூட்டத்திலேயே 1/3 33%, 1/3 அவனுக்கு கீழே இருந்தாங்க. அவன் கமாண்டு கீழே அவனை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 1/3 தன்னோட சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ பனிஷ்மெண்ட் அவனுக்கு மட்டும் கிடையாது, 1/3 எல்லாருக்கும் சேர்ந்தது. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 7லேருந்து 17 வரைக்கும் உள்ள வசனங்களில் ரொம்ப கிளியராக அதை கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 12 7லேருந்து 17 வரைக்கும். இப்போது நரகத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுது? நரகத்தில் அவன் தான் மாஸ்டர்னு சொல்லலை. நரகமே யாருக்காக தான் உருவாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தான் நரகமே உண்டாக்கப்பட்டது. அதை மத்தேயு 25வது அதிகாரம் 41வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவரே சொல்கிறார், பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்குள்ளே போங்கன்னு சொல்லி. ஸோ அவனை வாதிக்கிறதுக்காக தான் நரகமே உண்டாக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ இந்த நரகத்தில் அவன் வாதிக்கப்படுவான், நித்திய காலமாய் வாதிக்கப்படுவான்னே வசனம் சொல்லும். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனம், வெளிப்படுத்தல் 20:10, அவனுடைய வாதை நித்திய வாதையாக இருக்கும். அவன் அதுக்குள்ளே தள்ளப்படுவான், நித்திய வாதையாக வாதிக்கப்படுவான்ங்கிறது நமக்கு வேதம் பேயும் பிசாசியும் பற்றி சொல்லுகிற காரியம். இப்போது இந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், பேயின்ற வார்த்தை, இது கொஞ்சம் சுருன்னு வர்ற ஒரு வார்த்தை இல்லையா? பைபிள் நார்மலாக பேயின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது இல்லை. என்ன வார்த்தை யூஸ் பண்ணும்? சாத்தான், சத்துரு, வேற அசுத்த ஆவி, இந்த மாதிரி ஒரு வார்த்தைங்க தான் அடிக்கடி வரும். ஆனால் பேய்ன்ற வார்த்தை வராமல் இல்லை, இருக்குது. வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் 20வது வசனம், வெளிப்படுத்தல் 9:20, அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி சொம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்படவும் பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதிருக்கிறவைகளும் ஆகிய விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் இருந்த கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இப்போ இங்கே விக்கிரகங்கள் தான் பேய்னு சொல்லலை, அதை கவனிங்க. பேய்களையும் விக்கிரகங்களையும் இருக்கு. ஸோ விக்கிரகங்கள் தனியாகவும் பேய்கள் தனியாகவும் சொல்லப்படுது. இது வெளிப்படுத்தல் 9:20. லேவியராகமம் 17வது அதிகாரம் 7வது வசனம், லேவியர் 17:7, அங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக, இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது. ஸோ இங்கேயும் அந்த வார்த்தை வருது, பேய்கள் என்று சொல்லி. 2 நாளாகமும் 11வது அதிகாரம் 15வது வசனம், 2 நாளாகமும் 11:15, இங்கே
இஸ்ரவேலின் முதல் ராஜா, அதாவது இஸ்ரவேலும் யூதாவும் பிரிந்த பின்னாடி அந்த வடக்கு தேசமாகிய இஸ்ரவேலுக்கு உள்ள முதல் ராஜா யெரொபெயாம் மேடை அமைச்சு கண்ணுக்குட்டி உருவாக்கி அவன் சொந்த ஆராதனைகள்லாம் ஆரம்பிக்கிறான். அதை பற்றி சொல்லும்போது அவன் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்களை ஏற்படுத்தினான். அவனுடைய ஆசாரியர்கள் 3 கேட்டகிரி. ஒன்று கண்ணுக்குட்டிக்கு ஒரு கேட்டகிரி, இன்னொன்று மேடைக்கு ஒரு கேட்டகிரி, 3வது பேய்களுக்கு என்று சொல்லி இன்னொரு கேட்டகிரி. ஸோ இந்த காரியம் திரும்ப திரும்ப பைபிளில் வருதுங்கிறது மட்டும் வச்சுக்கணும். பொதுவான நம்பிக்கை தெய்வம்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் ஆளுக்கு அவங்கவுங்க பேரில் கூப்பிட்றாங்க, அவ்வளோதான்ப்பா, எல்லாம் ஒரே தெய்வத்தை தான் கும்பிட்றாங்கன்றதும், இது நல்ல சக்தி அது தீய சக்தி, இவர் சொர்க்கம் கொடுக்குறாரு அவன் நரகம் கொடுக்குறான்னு சொல்கிறதும் பொதுவான நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் வேதத்தின்படி சத்தியம் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் தான் தேவன், அவருக்கு ஈடு இணையே கிடையாது, யாரையும் அவருக்கு ஈக்குவல் கொண்டு வரவே முடியாது. அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்த தெய்வம், அவர் பரிசுத்தமான தெய்வம், அவர் பரிசுத்தத்தை டிமாண்ட் பண்ணுற தெய்வம். அந்த தேவன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இந்த தீய சக்திங்கிறது அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்லாம் கிடையாது. அவரால் தள்ளப்பட்டு ஒரு நித்திய ஆக்கினைக்காக வெயிட் பண்ணுகிற ஒரு கேட்டகரியான ஒரு தூதர்கள், விழுந்து போன தூதனும் அவனோடு சேர்ந்த குரூப்பும் தான் வேதம் நமக்கு பிசாசு, சாத்தான், சத்ரு, எல்லாம் அசுத்தாவின்னு சொல்கிறது, பேய்கள்னு சொல்கிறது எல்லாம் அதில் தான் வரும். ஸோ பவுல் பேய்கள்னு சொன்ன உடனே நம்மளும் மற்றவங்க புரிந்து கொள்ளுகிற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பேக்ரவுண்டு. இப்போது 23வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், அந்த 23வது வசனம் பவுல் ஏற்கனவே சொன்ன வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாகாது. இதில் பாதியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். எங்கே சொல்லியிருக்கிறான்? 6வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அப்புறம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன், ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இது அங்கே 12வது வசனத்தில் சொல்கிறான், 6:12. 24வது வசனத்தில் சொன்னதின் கருத்து என்னது? 24வது வசனம் மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். 24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். 8வது அதிகாரம் 13 வசனங்களும் அதன் அடிப்படையிலேயே பேசப்பட்ட வசனங்கள். உனக்கு அடுத்தவன் பலவீனமாக இருக்கிறான்னா, உனக்கு பலம் இருந்தாலும் என்ன செய்யணுமா? அவன் பலவீனமாக இருக்கிறவனுக்கு இடையூறு உண்டாகாதபடிக்கு நீ நடந்துக்கணுங்கிறது தான் அங்கே 8வது அதிகாரம். இப்போ இங்கே 10வது அதிகாரத்துக்கு வரும்போதும் அதே வார்த்தை வருது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அது மட்டும் இல்லை, இதே அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா 29வது வசனம், 32வது வசனம், கடைசி வசனம் 33வது வசனம், இது அவ்வளவுமே அதே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிற வாக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ பவுலினுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னு சொன்னால், இந்த விக்கிரகம் ஒரு பொருள் இல்லை, இந்த விக்கிரகத்துக்கு படைக்கிறது ஒரு பொருள் இல்லை, ஆனால் அதன் பேரில் நம்பிக்கை வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு அது பெரிய சேலஞ்ச். விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அதை துச்சமாக நினச்சி சாதாரணமாக டீல் பண்ணுவாங்க. ஆனால் நீ அதை துச்சமாக நினச்சி அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீ மூவ் பண்ணுறத தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது மற்றவங்க. அதனால் அவங்க இடறி போயிடக்கூடாது. அதனால் நீ இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கிறது தான் போதனையே. சரிங்களா? இப்போ அடுத்து சொல்ல போகிற காரியங்கள் நம்ம மத்தியிலேயே கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணக்கூடிய காரியங்கள். அதனால் காஷன், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன நம்புகிறீங்களோ அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்குன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே? என் மேலே கோச்சிக்காதீங்க. இப்படி இருக்குது பிரதர், அப்படி இருக்குது பிரதர், அது எப்படி இப்படி சொன்னீங்கன்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்கு? 25லேருந்து 33 வரைக்கும், கடையில் விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது.
ஸோ சில பரிசுத்தவான்கள் கடையில் வாங்குறத கூட விக்கிரகத்துக்கு படைச்சதோட லிங்க் பண்ணி செய்கிறது உண்டு. இந்த கடையில் வாங்க மாட்டோம், இப்படி செய்ய மாட்டோம், அப்படி செய்ய மாட்டோம். இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? எப்போவுமே மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய பாலிசி. நீதிமானா மட்டும் இருந்தால் போதும், பரிசுத்தவானா மட்டும் இருந்தால் போதும். மகா பரிசுத்தவானா ஆகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஆண்டவர் பரிசுத்தவானா இருந்தால் போதும்னு சொல்கிறார். சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும். சொன்னதுக்கு ப்ளஸ் நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சொன்னது என்னது? நீ கடையில் காசு கொடுத்து வாங்குறன்னா அதை சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்றதுல தப்பு இல்லைன்னு வசனம் சொல்லுது. அவ்வளவுதான். நம்ம அதுக்கு வேற தியாலஜி கொண்டு வந்து இது நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அப்போ அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு கிளப்பக்கூடாது. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. உங்கள் மனசாட்சி சொல்லலாம், ஒரு வேளை இவன் படிச்சுட்டு இருப்பானோ, காலையிலேயே எழுந்திரிச்சு டிங்கின்னு நம்ம அதை வாங்கலாமான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் மனசாட்சி சொன்னால் கூட நீங்கள் விசாரிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம், அதில் தப்பு இல்லை. கடையில் விற்கிறது நீ வாங்கி சாப்பிடலாம். பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. இப்போ செகண்ட் பாயிண்ட்டு, அன்றியும் அவ்விசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது, அப்படி அழைக்கிறது உண்டா? அவிசுவாசிகளாகிய உங்களுடைய நண்பர்கள் உங்களை அவங்களுடைய வீட்டுக்கு அழைக்கிறது உண்டா? அழைப்பாங்க. எப்போ அழைப்பாங்க? அவங்க வீட்டில் நல்லது கெட்டது நடக்கும்போது அழைப்பாங்க. பண்டிகைகளுக்கும் சந்தோஷத்தில் எங்களோட பங்கு பெறுங்கன்னு சொல்லி அழைப்பாங்க. ஆனால் விசுவாசிகள் மத்தியில் அந்த பண்டிகைகள்லையோ அந்த நல்லது கெட்டதுலையோ பங்கு பெறுகிறதுல ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்னா அவங்க மொத்தத்தையும் படைச்சிருவாங்க, சாமி முன்னாடி தான் சமைப்பாங்க. நான் தஞ்சாவூரில் போய் ஒரு இடத்துல மாட்டினேன். விருந்துக்கு உக்காந்துட்டோம். உக்காந்த அப்புறம் தான் பார்த்தா அந்த சட்டியே அங்கேருந்து தான் கொண்டு வராங்க. அங்கே வச்சு தான் பொங்கியிருக்கிறாங்க, அங்கே தான் எல்லாம் நடந்துருக்குது. ஆமாம், எல்லாமே நாங்கள் படைச்சி தான் செய்கிறோம்னு சொல்கிறாங்க. இப்போது விருந்துக்கு உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிக்க விட மாட்டேன்னு ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் அழுத்துறாங்க, வேறு என்ன. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துடும். இப்போ பிரச்சனை என்னது? இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு கூப்பிட்டா மூஞ்சில் அடித்த மாதிரி நாங்கள்லாம் வரதில்லை, நாங்கள்லாம் சாப்பிட்றதில்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லலை. அவனை தவிர்த்து விடுங்கள்னு சொல்லியிருக்கான்? இல்லை. போக உனக்கு மனது இருந்ததுன்னா நீ போன்னு தான் சொல்லிடு. போக மனது இருந்தால் நீ போ. அழைக்கும்போது போக உங்களுக்கு மனது இருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். அங்கே போய் நோண்டி கேட்கக்கூடாது. இது என்னது, இது என்னது, அது என்னது. உன்னை கூப்பிட்டுருக்குறாங்க, கூப்பிட்டா போய் உட்காந்து சாப்பிட்லாம். நான் போகமாட்டேன், என்னுடைய பரிசுத்தத்தை நான் போகாமல் இருந்து தான் பாதுகாத்து கொள்ள போகிறேன்னு சொல்லும்போது சொல்லப்பட்டதை மிஞ்சி நம்ம செய்கிறோங்கிறது ஒரு காரியம். அதை புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது காரியம் என்னது? ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், இப்போ நான் போய் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னேன்ல, சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லாத்தையும் படைச்சி தான் செய்கிறோம். இப்போ சொன்ன அப்புறம் என்ன செய்ய முடியாதா என்று சொன்னால், அப்படி அறிவித்தது நிமித்தமும் மனசாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்க. அவங்க சொல்லிட்டது நிமித்தம், நாம கேட்டு தெரிந்து கொண்டது நிமித்தம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி கடையில் வாங்கி சாப்பிட்றது, நீ கேட்கவே வேண்டாம், சாப்பிடலாம். வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா வீட்டுக்கு போகலாம், நீ ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொடுக்குறது நீ பாட்டுக்கு சந்தோஷமாக சாப்பிடலாம். ஆனால் அறிவிக்கப்பட்டதுன்னு சொன்னால், அறிவிக்கப்பட்டது நிமித்தமும் உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தும். நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி அதனாலேயும் நீ செய்யக்கூடாதுன்னு இங்கே சொல்லுகிறேன். இப்போது கிறிஸ்மஸுக்கு நம்ம கொடுத்து அனுப்புனா அவங்க வாங்கிக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். தீபாவளிக்கு அவங்க கொடுத்து அனுப்புனா நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொல்லுகிறோம் என்கிற ஒரு ட்ரெண்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அதை போதனையாகவே போதிக்கிறதையும் நான் கேட்டிருக்கிறேன், அதை சாட்சியாக சொல்கிறதையும் நான் கேட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கொடுக்கும்போது அவங்களும் அதே மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? புரியுதுங்களா? நம்மளை அப்படி செய்ய சொல்லலை. நாம் தேவையில்லாத பிரச்சனைகளை நாமளே கிளப்பக்கூடாது. ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. கூப்பிட்டாங்கன்னா போ, சாப்பிட சொன்னால் சாப்பிடு, சொல்லிட்டாங்கன்னா மட்டும்
ஐயோ நாங்கள் படைச்சது சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னு சொல்லி நீ விளைவிக்கலாம். சொல்லாத வரைக்கும் நோ ப்ராப்ளம் இல்லையா? ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்கிறது, மறுபடியும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. 29வது வசனம், இது மறுபடியும் அங்கே அந்த அந்த தீம் ரிப்பீட் ஆகுது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியின் குறித்தே சொல்லுகிறேன். உன் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினால் குற்றமாய் எண்ணப்பட வேண்டியது என்ன? 30வது வசனம், மேலும் நான் அதை ஸ்தோத்திரப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். 32, 33 ரொம்ப முக்கியமானது. அவன் தன்னை எக்ஸாம்பிளாக வச்சே சொல்கிறான். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். ஒரே நோக்கம் என்னது? அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரணும். அவங்க ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்காக பவுல் என்ன வேணும்னாலும் அவங்களுக்காக செய்கிறதுக்கு, விட்டு கொடுக்கறதுக்கு, அதாவது அவன் பலவீனமாக இருந்தால் அவன் நிமித்தம் நான் மாம்சம் கூட புசியாமல் இருப்பேன், நான் நான்வெஜ்ஜே கூட சாப்பிடாமல் இருப்பேன்னு சொல்லுகிறான். அவன் நிமித்தமாக மாம்சம் சாப்பிட்றதுனால அவன் இடருவான்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி. ஸோ நான் அந்த மாதிரி இருந்து தான்ப்பா இப்படி நான் ஊழியம் செய்து வருகிறேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என்ன மாதிரியே நீங்களும் சுய பிரயோஜனத்துக்காக இருக்காதீங்க, அடுத்தவனுடைய பிரயோஜனத்துக்காக செய்யுங்க. நீங்கள் எதை செஞ்சாலுமே தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். சாப்பிட்றதுனாலும் சரி, குடிக்கிறதுனாலும் சரி, எதை செஞ்சாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் என்று சொல்லி இந்த காரியத்தை விளக்குகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அதிகாரம் இதோட நிறைவடையுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள்னா யார் அவங்க? மாம்சத்தின்படி பயாலஜிக்கலாக பிறக்கிறாங்கல்ல, அந்த 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 ஃபேமிலியிலேருந்து வராங்கல்ல அவங்கள. ஓகே ஓகே. ஸோ அங்கே காமனாக சொல்லலை, மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள்ன்றது பியூராக இஸ்ரேலைட்ஸ் தான். ஆமாம், அதாவது அந்த இதுலேருந்து ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸ்லேருந்து வராங்கல்ல, பயாலஜிக்கலாக அது சேர்ந்தோம். ஓகே. அண்ட் அப்போ விக்கிரகமும் பேயும் வந்து டிஃப்ரெண்ட் தான். ஆமாம், அதாவது விக்கிரகம்னா நான் இது வரைக்கும் வந்து விக்கிரகம்னாலே பேய் தான். இல்லை 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 இல்லை, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்து மதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சிலையை வடிப்பாங்க, சிலையை உண்டு பண்ணுவாங்க. சிலையை உண்டு பண்ணுகிறவனுடைய ஜாதி வேறு. ஓகே, அவன் தான் உண்டு பண்ணுவான், அது மேலே ஏறி உட்காந்து கூட அதை ரெடி பண்ணுவான். கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணுறதும் அவன் தான் பண்ணுவான், எல்லாம் அவன் தான் செய்வான். ஆனால் அவனுக்கு அந்த பிரகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. எப்போ அது அந்த மாதிரி ஆகுதுன்னு சொன்னாக்க, அந்த சிலையை நிறுவன பின்னாடி அதை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. பிரதிஷ்டை பண்ணுறதுனா என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம பிரதிஷ்டை பண்ணுறது வேறு, அவங்க பிரதிஷ்டை பண்ணுறது வேறு. அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுனா என்னன்னா, சில மந்திரங்களை ஓதி அந்த அந்த ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அந்த ஃபோர்ஸை அதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. இனி அது வெறும் கல், வெறும் சிலைன்னு சொல்ல முடியாது. அதை ரெஃபர் பண்ணும்போது அது தெய்வம்னு சொல்லுவாங்க. அது அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கல், பிரதிஷ்டை பண்ண பின்னால் அது தெய்வம். புரியுதுங்களா? ஸோ விக்கிரகம்னு சொல்லும்போது அந்த கல், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபோர்ஸ் இருக்குது பாருங்க, அதுதான் அது கண்ட்ரோல். மாதிரி கண்மலைன்னு இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார் இல்லையா, அது என்ன மீனிங்கில் அப்படி சொல்கிறாரு? மீனிங்னா அதாவது ஒரு ஒரு மெட்டஃபாரிக்கலாக தான் சொல்கிற காரியம், ஒரு உருவகமாக சொல்கிற காரியம். இயேசு கிறிஸ்து ஒரு முறை அடிக்கப்பட்டார், ரெண்டாவது முறை அடிக்கப்பட முடியாதுன்றது முக்கியமான இதில் ஒன்று. அது அன்பிரேக்கபிள் ரூல், அது அது வந்து மீற முடியாது.
இங்கே மோசேக்கு கண்மலை ஒரு முறை அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு இன்னொரு தடவை அடிக்க பர்மிஷன் கொடுக்காம இருந்து அதை மீறினா என்ன நடக்கும்ன்றதை காண்பிச்சதுனால அந்த கண்மலை கிறிஸ்து தான் சொல்லி அடையாளப்படுத்தி காண்பிங்க. ஜஸ்ட் ஒரு இதுதான் சொல்றாரு, எக்ஸாம்பிளுக்காக தான் அந்த மெட்டஃபோர். ஆமாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா அழைச்சிட்டு வரார் கானானுக்குள்ளே. அப்போ காலேப்பு யோசுவா 2 பேர் மட்டும்தான் உள்ளே பிரவேசித்தாங்க அப்படின்னா மற்ற சந்ததிகளுக்கு வேறு எப்படி காணியாட்சிகளை பிரித்து கொடுத்தாரு? இவங்க 2 பேர் மட்டும் வந்தாங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி பிரித்து அதை கொடுக்கப்பட்டது? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி கிளியர் இல்லை. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, யோசுவாவும் காலேப்பு 2 பேர் மட்டும்தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னீங்க. நம்மளும் அப்படி தான் படிக்கிறோம். ஆனால் மற்ற சந்ததிகள்லாம் வர்றதுனால தானே அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. ஆமாம் சிஸ்டர். அதாவது அவங்க கணக்கு எடுக்கிறாங்கல்ல, ஆமாம், எகிப்துலேருந்து வெளியே வந்தோன்னே ஒரு கணக்கு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கணக்கு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கணக்கு எடுப்பாங்க. கணக்கு எடுக்கும்போது 20 வயசுக்கு மேலே உள்ளவங்கள தான் கணக்கு எடுப்பாங்க. 20 வயசு கீழே உள்ளவங்க குழந்தை பருவமாக அல்லது சிறு பிள்ளைகளை தான் அவங்க கணக்கு பண்ணுவாங்க. அடல்ட்டாக கணக்கு பண்ண மாட்டாங்க. இப்போ 6 லட்சம் புருஷர்கள்னு சொல்லும்போது அது அந்த 20 வயசுக்கு மேற்பட்டவங்க. ஆண்டவர் பனிஷ் பண்ணது அந்த 20 வயசுக்கு மேற்பட்ட அந்த ஃபுல் ஜென்ரேஷன். இப்போ நீங்கள் உங்கள் உள்ளே போக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நீங்கள் பழிச்சு பேசுனீங்கல்ல, அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க மாட்டீங்க, உங்கள் பிள்ளைங்க சுதந்திரிப்பாங்கன்னு சொல்கிறார். ஸோ 40 வருஷம் இவங்க இதில் சுற்றி வரும்போது இவனுக்கு 12 வயசு இருந்திருந்துன்னா 40 வருஷம் முடியும் போது 52 வயசு ஆளாயிருப்பான். புரியுதுங்களா? இப்போ இவங்க அப்பா அப்போ 40 வயசு இருந்ததுன்னா 80 வயசு முதியவராக அவர் செத்து போயிருப்பார். அந்த பழைய ஜெனரேஷன் சாகுற வரைக்கும் ஒருத்தர் விடாமல் இந்த 2 பேரை தவிர மீதி அவ்வளோ பேரும் செத்துட்டாங்க. ஸோ பழைய ஜெனரேஷனில் இவங்க 2 பேர் தான், அவ்வளவு பேரும் செகண்ட் ஜென்ரேஷனில் உள்ளவங்க தான். அதனால தான் உபாகம புஸ்தகமே தேவைப்படுது. உபாகமம்னா என்னன்னு சொன்னால், சொல்லப்பட்டது இன்னொரு முறை சொல்லி உறுதி பண்ணுறது. சீனாய் மலையில் மொத்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அதை கேட்டவங்க யார்? அந்த ஜென்ரேஷன். இந்த செகண்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதனால் மோசே தான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால் ஃபுல்லாக இன்னொருத்தர் அவங்களுக்கு சொல்கிறது தான் உபாகம புஸ்தகம். ஓகேங்களா? இப்போ செங்கடலை கடந்தவங்க யோர்தானே கடக்கலை. செங்கடல் அனுபவம் உள்ளவங்க முந்தின ஜென்ரேஷன், யோர்தானை கடந்த அனுபவம் உள்ளவங்க 2வது ஜென்ரேஷன். சில பாட்டிலெல்லாம் பாடும்போது நம்ம இதுலேயே இருக்குல்ல, விசுவாசத்தினால் அவங்க சாதிச்சதுன்னு சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரத்தில் வரும்போது செங்கடலை கடந்தாங்க, எரிகோவை தகர்த்தாங்கன்னு ஒரே வசனத்திலே வரும். ஆக்சுவலாக செங்கடலை கடந்தவங்க அப்பா அம்மாரு, எரிகோவை தகர்த்தவங்க பிள்ளைகள். இது 2வது ஜென்ரேஷன். இங்கேயும் கணக்கு எடுக்கிறாங்க, மறுபடியும் அதே 6 lakhs அன்றாடு வந்துடும். புரியுதுங்களா? மவுண்ட் சீனாயில் காட் எல்லா இஸ்ரேலைட்ஸ்க்கும் வெளிப்படுத்தினார். ஆனால் பீப்புள் லைக் ஒரு டிலேவோ இல்லை அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்கலைன்னா ஒரு பேக்கப் பிளான் மாதிரி அதர் காட்ஸ் ஆஃப் ஈஜிப்டை வர்ஷிப் பண்ணுறாங்க, அதாவது ஐடல் வர்ஷிப் பண்ணுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அவங்க ஈஜிப்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு மிராக்கிள், அதாவது காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் ஏதாவது மிராக்கிள் அவங்களுக்கு பண்ணதுனால, ஸோ இதில் ஏதாவது டிலே வந்ததுன்னா நம்ம ஒரு பேக்கப் பிளான் மாதிரி ஐடல் வர்ஷிப் பண்ணலாம் நடந்துக்கிறாங்களா? இருந்திருக்கலாம். அவங்க அரச மரத்தை சுற்றி வராங்க, பிள்ளை இல்லைன்னு சொல்லி அரச மரத்தை சுற்றி வராங்க. அரச மரத்தை சுற்றி வர்றதுனால பிள்ளை பெற்றுக்கிறவங்க இருக்கிறாங்களா? இல்லைன்னா யாரும் சுற்றி வர மாட்டாங்க. அரச மரத்தை சுற்றி பிள்ளை பெற்றுக்கிறவங்க இருக்கிறதுனால தான் அரச மரத்தை சுற்றி வராங்க. சாத்தான் ஆண்டவர்கிட்ட பேசும்போது, பிசாசு ஆண்டவர்கிட்ட பேசும்போது கிளியராக சொல்கிறான், நீர் என்னை விழுந்து வணங்கி கொள்ளும், நான் இவைகளின் மகிமையை உனக்கு தர்றேன், இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறான். பவர் இல்லாமல் இல்லை, பவர் இருக்குது, அவனால் கொடுக்க முடியும், ஐஸ்வர்யமும் கொடுக்க முடியும். இப்போ திருப்பதியில் கொண்டு போய் கொட்டுறாங்கன்னு சொன்னால் they are not stupid, they know கொடுத்தா ரிட்டர்ன் அந்த தெய்வம் கொடுக்கும்னு தெரியும். they experience it and they do it again. It works.
ஸோ இவங்க அந்நிய தெய்வங்களை வணங்கியிருக்கலாம், அதனால் பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்கலாம், அதையும் ஒரு தெய்வமாக வச்சுருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இங்கே சீனாய் மலையில் மோசே போயிட்டு ஆளை காணணுன்னு இந்த ஸ்டாண்ட் பை இதை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பட் பண்ணுவாங்க. காட் வந்து அவர் வெளிப்படுத்தினாங்களே, தே சா, லைக் அவங்க பார்த்தாங்க, பார்த்தும் பிறகுமா, பார்த்த பிறகு கூட தான், பார்த்து அந்த இடத்துலையே தான், வேற இடத்துல கூட கிடையாது, அந்த இடத்துல இன்னும் மலை எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் புகஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போதே அவங்க இன்னொன்று செய்கிறாங்க. பேஷன்ஸ் இல்லையோ? பேஷன்ஸ் இல்லைன்னு, இது இருதய கடினம். அதாவது நான் நம்புகிறத விட்டுட்டு இந்த நியூ ரெவலேஷனை எடுத்துக்கிறதுங்கிறது அவ்வளோ லேசு கிடையாது. என்னுடைய மனசு ஒரு காரியத்தை பிடிச்சிருக்குது, இப்போ இதை நானும் கேட்டுக்கிறேன், ஆனால் நான் இதையும் பிடிச்சிட்டு இருக்கேன், அதுதான் ப்ராப்ளம். அப்போ இதில் எனக்கு கொஞ்சம் டவுட் ஏதாவது வந்ததுன்னா நான் இதை தான் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடுவேன். நான் இதை விட்டுட்டு இருந்தேன்னா இதை ஃபுல்லாக பிடிச்சிக்குவேன். அவங்க அப்படி ஃபுல்லாக வரல, அவங்க வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் நீங்கள் பிரவேசிப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் தே ஆர் கோயிங் பேக். வாயினால் சொல்கிறாங்களாம், ஆனால் இருதயமும் அவரை விட்டு தூரமாக இருக்குது.